ஈசாப் கதைகள். சிங்கமும் சுண்டெலியும். காட்டில் ஒரு சிங்கம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அதன் முகத்தின் மீது ஒரு சுண்டெலி ஓடிச் சென்றது. அதனால் சிங்கம் தூக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்துவிட்டது. கடும் கோபத்துடன் எழுந்த சிங்கம் சுண்டெலியை பிடித்து அதை கொன்றுவிட முயன்றது. அப்போது சுண்டெலி பயந்து நடுநடுங்கி பரிதாபமான குரலில், என்னை இப்போது நீங்கள் கொல்லாமல் விட்டுவிட்டால் உங்களுடைய கருணையை நான் என்றுமே மறக்க மாட்டேன். தக்க சமயத்தில் உங்களுக்கு பதில் உதவியையும் நான் செய்வேன் என்று கெஞ்சி கேட்டது. அதை கேட்டதும் சிங்கம் கேலியாக சிரித்துவிட்டு அந்த எலியை கொல்லாமல் விட்டுவிட்டது. இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் சில வேட்டைக்காரர்கள் அந்த சிங்கத்தை பிடித்து கனமான கயிற்றால் கட்டி போட்டார்கள். அப்போது சிங்கம் பெரிதாக கர்ஜனை செய்தது. அந்த கர்ஜனை சப்தத்தை கேட்டு அடையாளம் புரிந்து கொண்ட சுண்டெலி அந்த இடத்தை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. சிங்கத்தை கட்டியிருக்கும் கயிறுகளை தன் பற்களால் கடித்து குதறி கட்டு அறுத்தது. உடனே சிங்கம் கட்டுகளிலிருந்து விடுதலை அடைந்தது. அப்போது சுண்டெலி சிங்கத்தை பார்த்து உற்சாகமாக கூவியது, நீங்கள் முன்பொரு தடவை என்னிடம் கருணை காட்டிய போது என்னிடம் இருந்து பதிலுதவி எதையும் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு சுண்டெலியால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நீங்கள் நம்பாமல் கேலியாக சிரித்தீர்கள். ஆனால் ஒரு சுண்டெலியால் கூட ஒரு சிங்கத்திற்கு உதவி செய்ய முடியும் என்பதை இப்போதாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது.